சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஹூதிகள் தாக்குதல், கடலுக்குள் மூழ்கியது கப்பல். பிரான்சில் ஸ்க்ரூ டிரைவரால் தாக்கியவர் சுட்டுக்கொலை. இத்தாலியில் இந்திய தொழிலாளி உயிரிழப்பு, கைவெட்டப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் சாலையில் வீசிச் சென்ற அவலம். சார்ஜ் செய்தபோது திடீரென வெடித்து சிதறிய லேப்டாப், இருவர் பலி. இந்திய பிரதமரின் கார் மீது செருப்பு வீச்சு, வெற்றிக்கு பிறகு நடந்த பரபரப்பு சம்பவம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். செங்கடல் வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் கடலுக்குள் மூழ்கியது. மேலும் இந்த சம்பவத்தில் மாலுமி உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து பிரிட்டன் ராணுவத்தின் கடல் வர்த்தக கண்காணிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: லைபீரியா கொடியேற்றப்பட்ட கிரீஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான MV டியூட்டர் என்ற கப்பல் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதில் அது சேதமடைந்தது. இதில் ஒரு மாலுமி மாயமானார். எஞ்சியவர்கள் அனைவரையும் அமெரிக்காவின் USS பிலிப்பின் சீபோர் கப்பல் மீட்டது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாகிய MV டியூட்டர் கடலுக்குள் மூழ்கியது தற்போது தெரியவந்துள்ளது. கப்பல் மூழ்கிய பகுதியில் அதன் உடைந்த பாகங்களும் எண்ணெயும் மிதப்பதை கடற்படை கண்டறிந்தது. ஹூதிகள் தாக்குதல் காரணமாக கடலுக்குள் மூழ்கிய இரண்டாவது சரக்கு கப்பல் இதுவாகும். இஸ்ரேல் தொடர்பான சரக்கு கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துவதாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கூறினாலும் அனைத்து கப்பல்களும் குறிவைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து ஹூதிகளின் தாக்குதல் திறனை குறைப்பதற்காக அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஜெர்மன் பகுதிகளில் அமெரிக்காவும் பிரிட்டனும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதையும் மீறி சரக்கு கப்பல்கள் மீது ஹூதிகளின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களும் தொடர்கின்றன. பிரான்சில் துப்புரவு தொழிலாளி காவலர் மீது திருப்புலி மூலம் தாக்குதல் நடத்தியவர் மற்றொரு காவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தலைநகர் பாரிஸின் புகழ் பகுதியான அபுர்விலஸ்ரில் புதன்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் துப்புரவு தொழிலாளி பலத்த காயமடைந்தார். தாக்குதலை தடுக்க முயன்றபோது காவல்துறை அதிகாரிக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. அதையடுத்து தாக்குதல் நடத்தியவரை அங்கிருந்து மற்றொரு காவலர் சுட்டுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இருந்தாலும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து அவர்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. குற்றவாளி ஆனா பெண்ணா என்ற விவரத்தை கூட அவர்கள் வெளியிடவில்லை. விவசாய வேலை செய்து வந்த இந்திய தொழிலாளியின் கை துண்டான நிலையில் அவரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாலையில் வீசிச் சென்றுள்ளனர். இத்தாலியின் தலைநகர் ரோம் அருகே லட்டினா என்ற பகுதி அமைந்துள்ளது. அங்கு ஆயிரக்கணக்கான இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் அங்கு விவசாயம், கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செய்து வருகின்றனர். ஆனால் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக அவரை வேலைக்கு அழைத்து சென்றவர்கள் சத்னம் சிங்கை அவரது வீட்டின் அருகே சாலையில் வீசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சத்னம் சிங்கை மீட்டு ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்திற்கு இத்தாலியில் உள்ள இடதுசாரி அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் மனித நாகரிகத்தின் தோல்வி என ஜனநாயக கட்சி விமர்சித்துள்ளது. இதனிடையே இத்தாலி அரசின் தொழிலாளர் துறை மந்திரி மரீனா கால்டரோன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் எனவும் இதில் தொடர்புடையவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் சரிபுரா பகுதியில் உள்ள வீட்டில் லேப்டாப் சார்ஜ் போடப்பட்டிருந்தது. அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் லேப்டாப்பின் பேட்டரி வெடித்தது. இந்நிலையில் வீட்டில் தீப்பிடித்துள்ளது. மளமளவென பற்றி எரிந்த தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் வீடு முழுவதிலும் பரவியுள்ளது. இதில் வீட்டில் இருந்த 5 சிறுவர்கள், 2 பெண்கள் உட்பட 9 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒரு சிறுவனும் சிறுமியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்கள் இருவரும் அண்ணன் தங்கையாவர். மற்றவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக விசாரணையும் இடம்பெற்று வருகின்றது.
தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொந்த தொகுதிக்கு வந்த நிலையில் அவரது கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு நரேந்திர மோடி வெற்றி பெற்றார். கடந்த 2014, 2019 ஆகிய தேர்தல்களைப் போலவே நரேந்திர மோடி வெற்றி பெற்றார். இதையடுத்து இந்திய பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றார். இந்நிலையில் வாரணாசி சென்ற பிரதமர் மோடி PM கிசான் சம்மேளன திட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாவை விடுவித்தார். பின்னர் வாரணாசியில் காரில் ஊர்வலம் சென்றார். அப்போது காரின் முன்புறம் இருந்த பிரதமர் மோடியை இருபக்கமும் நின்று பாஜகவினர் வரவேற்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் கார் மீது திடீரென கூட்டத்தில் இருந்து செருப்பு ஒன்று பறந்து விழுந்தது. இதையடுத்து பாதுகாவலர் அந்த செருப்பை காரில் இருந்து எடுத்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்த போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர்.